ஜில் ஹீலிங் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டி, ஏஞ்சல்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட பழைய மைண்டில் இருக்கும். அப்படி இல்லை, ஏஞ்சல்ஸுன்றது நம்மளோட ஒரு ஹையர் செல்ஃப், நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அது ஏஞ்சல்ஸ்னு சொல்லலாம், ஸ்பிரிட் கைட்ஸ்ன்னு சொல்லலாம், நம்மளோட முன்னோர்களாக சொல்லலாம், நம்ம ஃபேமிலியில் க்ளோஸாக இருந்து உங்களோட வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்க, அவங்க கூட உங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களோட குலதெய்வத்தோட கைடன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பொதுவாக ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னும் பர்டிகுலராக நமக்கு பேரோடவே இருக்குது, அது ஏஞ்சல் கிளாஸில் நமக்கு தெரியும். ஸோ இது ஏதோ ஒரு கரெக்ஷன் நமக்கு உள்ள, அந்த கனெக்ஷன் நமக்குள்ள ஏற்படும். அந்த கனெக்ஷன் மூலியமா தான் இந்த மெசேஜஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 135 இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. இந்த 135 ஏஞ்சல் நம்பர் என்ன குறிக்குது அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னாலும் சரி, நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது, சில இடத்துல யாராவது உங்ககிட்ட பேசாமல் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறாங்க, சில இடத்துல ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பணம் கொடுக்குறேன்ற இடத்துல கொடுக்கல, மார்க் கரெக்டாக எதிர்பார்த்த மார்க் வரல, இந்த மாதிரி சில இடத்துல பிரச்சனைகள் வருதுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டோர் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு உண்டான ஒரு புது டோர், இன்னும் பெரிய பாசிபிலிட்டிஸோட, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸோட யூனிவர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகுது அப்படின்றது தான் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான மீனிங். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த நம்பரை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நம்பரை உங்களோட லைஃப்பில் ஆக்டிவேட் பண்ணணும்னா இதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. நீங்கள் மத்தியானம் இது 7 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணுங்க. மத்தியானம் 1 மணிக்கு உங்களோட வீட்டு மெயின் டோரில் போய் நின்றுட்டு, உங்களோட ஒரு டோர் உங்களோட லைஃப்ல பிரச்சனைகள் நின்று ஸ்டாப் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா, உங்களோட இன்னொரு நிறைய வாய்ப்புகள் இருக்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க டோர் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை மட்டும் வைங்க. அது ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு தடவை சொல்லுங்க, 2வது நாள் 2 தடவை சொல்லுங்க, 3வது நாள் 3 தடவை சொல்லுங்க. அது மாதிரி 7 டேஸ்க்கு மத்தியானம் 1 மணிக்கு இந்த இன்டென்ஷன் வச்சு உங்களோட மெயின் டோர்ல இருந்து சொல்லுங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் நம்மளை அறியாம அந்த மாற்றங்கள் வரும். ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்றத ரொம்ப கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. இதுதான் இந்த ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன். ரொம்ப அழகா நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணுறப்ப அது வேலை செய்யும். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது, இப்போ நம்ம பொதுவான ரீடிங் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, உங்களுக்கு டாரட் ரீடிங் வேணும், உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கேள்விகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம். அங்கே உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்றதெல்லாம், உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு உண்டான ஆன்சர் ஏஞ்சல் ரீடிங் மூலியமாகவும் டாரட் ரீடிங் மூலியமாகவும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஓகே, சரி, இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே நினச்சி உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குட்டி ப்ரேயர் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு உண்டான மெசேஜை பாருங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 135 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 1 நினச்சவங்க
உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்துக்கணும். இந்த தடவை உங்களுக்கு நீங்கள் சில இடத்துல வந்து ஏமாற்றிக்க கூடாது, உங்களுக்கு நீங்களே வந்து பொய் பேசிக்க கூடாது. சில இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனால் இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் செய்யறதுக்கு மைண்ட் வரல, ஆனால் டைம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை நாமே வந்து ஃபேக்காக ஏமாற்றிடுவோம்ல. அந்த மாதிரி சில இடத்துல உங்களுக்கு நீங்களே வந்து ஏமாற்றிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்படி இருக்கிறப்பவே நிறைய விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணி வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து சண்டை போடுற டைம் கிடையாது, யார் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய டைம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த டைமில் போயிட்டு போதுன்னு விடணும், சண்டைக்கு போகவே கூடாது. இது வந்து நீங்கள் உங்களோட மைண்டை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக நினச்சே தான் ஆகணும், நான் பாசிட்டிவான பர்சன் தான், நான் நெகட்டிவாகவே பேச மாட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்து லைஃப் வந்து நெகட்டிவ் தாட்ஸுன்றது வந்து இல்லாமல் யாருக்குமே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனே இருக்க மாட்டாங்க நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல். அது நெகட்டிவ் தாட்ஸ் வரும், கோவம் வரும், சில மேலே வந்து பயங்கர கடுப்பாகும், பயங்கரமாக திட்டிடலான்னு தோணும். சில இடத்துல வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைஃப் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா டைமும் இப்போ நான் வந்து பாசிட்டிவாக பேசுங்கன்னு தான் சொல்கிறேன், பட் எல்லா டைமுமே லைஃப் வந்து நம்மளை எடுத்துகிட்டு போவாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சி நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு சொன்னால் அது டாக்ஸிக்கான பாசிட்டிவிட்டி ஆகிடும். அது அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணிக்க வேணாம். சில இடத்துல வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பொறுமையாக சொல்லி விட்டுருங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சிம்பிளாக அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். உங்களோட ஒரு பார்வையே அங்கே வந்து எல்லாம் சைலண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை விட்டு நிறைய வார்த்தைகள்னால நீங்கள் எந்த ஒரு பெரிய இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிடவே வேண்டாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களை அறியாமல் வந்து சர்க்கரை எது உப்பு எதுன்னு தெரியாமல் நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் தேவை, சுகர் தான் உங்களுக்கு தேவை, சால்ட் தேவையில்லை. ஸோ தேவையில்லாத சில விஷயத்த அப்படியே நகர்த்தி வச்சுருங்க, தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாமே ஒன்றாயிடாது. சுகர் வேறு சால்ட் வேறு தான், ரெண்டோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வேறு தான். ரெண்டுமே நமக்கு லைஃப்பில் வேணும், பட் எது எந்த அளவுக்கு வேணுன்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணணும். அது இந்த வாரம் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. யாரு வந்து ரொம்ப நல்லா பேசி ஆனா உங்களை ஏமாத்துறாங்க, யாரு வந்து ரொம்ப பேசல ஆனா வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்டைரக்டா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் புரியக்கூடிய தன்மை இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 135 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. நீங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணணும், நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நான் என்ன சாப்பிட்ணும், நான் எத்தனை மணிக்கு வெளியே போகணும் அப்படின்றத நீங்களாக முடிவு பண்ணுங்கள். இவங்க ஃபோன் பண்ணாதான் நான் போவேன், இவங்க ஏன் எனக்கு வந்து இன்றைக்கி குட் மார்னிங் மெசேஜ் சொல்லவே இல்லை, இவங்க ஏன் இன்றைக்கி வந்து எனக்கு ஹலோ சொல்லவே இல்லை, இவங்க ஏன் வந்து இன்றைக்கி வந்து என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க, அந்த மாதிரி யார்கிட்டையுமே எந்த
எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வேண்டாம். நீங்களா இருங்க. உங்கள் கூட வந்து யார் இருக்காங்களோ இல்லையோ ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. உங்களோட வழிகாட்டுதலாக கூடவே வந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் ஒரு தனி ஆளாக இல்லை, நம்ம கூட வந்து ஒரு ஹையர் பவர் கூட தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் யாரோட அப்ரூவலும் வேணும், இவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்றது எல்லாம் இல்லாமல், ஏன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, உங்களோட வேலைகளில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஸோ அதுவே வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸை க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம். இந்த டைமில் வந்து அதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க. அதை யோசிச்சு பாருங்கள். எந்த விஷயம் நம்ம ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணோம், பயங்கர ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமே, இப்படியெல்லாம் நான் இருந்தேன்னா இப்போ வந்து ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கேன், ஏன் இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் நான் பண்ணாமல் இருக்கேன், ஏன் வந்து இதை நான் தள்ளி போடுறேன், நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே அந்த சேம் பர்சனை நான் இங்கே கொண்டாந்து வைக்கணும், என்னோட அந்த பெஸ்ட் குவாலிட்டியை நான் திருப்பி என்கிட்ட கொண்டுட்டு வரணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நினைங்க. நீங்கள் நினச்சி அந்த சில விஷயங்களை வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அதுவாக உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துரும். அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதில் நடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தடம் மாறி பண்ணாமல் இருக்கீங்க. அந்த தடம் மாறினதை திருப்பி அதே தடத்துக்கு கொண்டு வாங்க, அதை பண்ணுங்க. அது ரொம்ப நாள்லாம் இல்லை, எண்ணி 9 நாளில் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வரும். நல்ல நல்ல விஷயத்த உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட சில இடத்துல வந்து ரொம்ப பெரிய தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறை வந்து இனிமேலும் வந்து உங்களோட லைஃப்ல புதுசாக வர்றவங்க இதே தவறை தான் உங்ககிட்ட பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அதுவும் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கவே வேண்டாம். முன்னாடி நடந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் அப்படியே தண்ணியில் எழுதின மாதிரி அழிச்சிருங்க மைண்ட்லேருந்து. இப்போ வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்க போகுது. உங்களோட ஸ்டோரியை திருப்பி ரீரைட் பண்ணி அழகாக நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து இவங்க பேசணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் ரீரைட் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் வந்து எழுதுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகவும் போகுது. அதனால பழைய விஷயத்தை நினச்சி வந்து யோசிக்க வேண்டாம். பழைய லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய வில்லன்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து பயங்கர டார்ச்சர் கொடுத்துருந்துருக்காங்க, டாக்ஸிக் பீப்புளாக இருந்திருக்காங்க. உங்களோட வந்து ஒரு வில்லன் கேரக்டராக நல்லவங்க மாதிரியே இருந்து ஆனால் அவங்களோட வில்லத்தனத்தை எல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ஹர்ட் ஆகி நீங்கள் வந்து அதுலேருந்து மீள முடியாத சில மனக்கவலையில் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு மீண்டு வாங்க. உங்களோட லைஃப்பில் நல்ல புது புது பர்சன்ஸ் வரப்போகிறாங்க. அவங்க நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடியதை உங்களுக்கு காட்ட போகிறாங்க. ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான ரொம்ப ரொம்ப அழகான மெசேஜாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு
ஒவ்வொரு நாளும் ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்குது. நல்ல ஒரு சாப்பாடு, நல்லா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்த்த பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது, ஒன்றுமே வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்றது. நீங்கள் இட்லி தக்காளி சட்னி மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல நீங்கள் ரொம்ப அவசரமாக முடிவெடுப்பீங்க. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க. உங்களோட லைஃப்பில் இப்போ இருக்கிறதே வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இன்னும் அவசரமாக ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கிற விஷயத்த நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்குன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் உங்களை சுற்றி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃபுக்காக வந்து நிறைய போட்டி பொறாமைகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட லைஃப் வந்து பயங்கர கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குது. கடவுள் உங்களை நல்லபடியாக தான் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தேங்க்யூ வந்து இன்னும் பெரிய லெவலில் வரும். நீங்கள் வந்து யாராவது வந்து உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களை வந்து பெரிய துரோகம் ஒரு பண விஷயத்தில் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்கள நினச்சி வந்து மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் மன்னிச்சு விடக்கூடிய டைம் பீரியடு இதுவாக இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் யாரை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலே கோவமே படாதீங்க. அது நேரில் பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோனில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட மனசுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஓகே விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு யாராவது நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணி அவங்க தப்பா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அது வந்து கர்மா பார்த்துக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு பர்சனா இருக்கீங்க. எப்போ வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டடா, அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் வேண்டுறது, ஒரு ஹீலிங் எனர்ஜிக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் இருக்கப்போ உங்களை யாராவது, நீங்கள் யாருக்குமே தப்பு பண்ணாதப்போ உங்களை யாராவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஒரு சாபம் விடுறதோ அந்த மாதிரி திட்டுறதோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அவங்களோட லைஃப் வந்து கடவுள் பார்த்துக்குவார், அவங்களோட கர்மா வந்து பார்த்துக்கும் அப்படின்னு விட்டு சிலரை நீங்கள் மன்னிச்சு விடுங்க. அது உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகம் வெளியெல்லாம் போயிட்டு வரணும். ரொம்ப ஒரு பக்கமாக இருக்க வேண்டாம். ஒரு குட்டி குட்டி ட்ரிப் போயிட்டு வர்றது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, ஒரு என்ஜாய் பண்ணுறது, ஒரு புது இடத்துக்கு போகிறது, ஒரு நேச்சுரலான இடத்த போய் பார்த்துட்டு வர்றது, இது வரைக்கும் போகாத ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, போகாத ஒரு பிளேஸ்க்கு போகிறது, போகாத ஒரு பீச்சுக்கு போகிறது, போகாத ஒரு பார்க்குக்கு போகிறது. ஸோ ஒரு புது இடங்களுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அதுவும் நேச்சுரலாக கனெக்டடான ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்களோட மைண்ட் அண்ட் பாடி இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்னும் ஃபேவரபுளாக எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி உங்களுக்கு பறவைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு போடுறீங்க, பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட பெட்டர் கர்மாவை வந்து கொடுக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் அப்படியே வந்து கரையிற மாதிரி இருக்குது. ஸோ காகத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பேர்ட்ஸுக்கு நீங்கள் குருவிகளுக்கு போடுறதா இருந்தாலும் சரி, அது உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப மாற்றத்தை கொடுக்குது. தண்ணி வைங்க, இல்லை ஏதாவது தானியங்கள் போடுங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.